வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் தாளடி போற்று. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த வகுப்புல நவக்கிரகங்கள் நமக்கு தாக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா நவக்கிரகங்கள்ல ஒரு கோளான பூமியில தான் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். இந்த பூமி தோன்றுவதற்கு தான் இந்த சூரிய குடும்பமே தோன்றி அதை சுற்றிலும் பல்வேறு கோள்கள் அமைந்து இந்த பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வாழுது. ஏன்னா மத்த எந்த கோளும் பூமியை போல 5 எலமெண்ட், அதாவது பஞ்சபூதங்களுடைய விகிதாசாரம் பூமியில கரெக்டா இருக்கு. அது போக பூமியில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில், ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் அது கூடயும் இருக்கலாம், ஆக்சிஜன் நிரம்பி இருக்கு, பிராணவாயு நிரம்பி இருக்கு. 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பூமியில இருந்து உயரத்துல சரவுண்டடா அப்படி இருக்கு. மற்ற கோள்கள், இப்ப சூரியன் இருக்குது, மற்ற 8 கோள்கள் இருக்குது பூமியை தவிர்த்து. அந்த கோள்கள்ல உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்போ இந்த நமக்கு தெரிஞ்ச வரையில இந்த பிரபஞ்சத்துல நம்ம பூமி தான் மிக மிக அற்புதமானது. அப்போ இந்த பூமியில நம்ம வசிச்சு வர்றோம். வசிச்சு வர்றதுனால பூமியில நிறைய பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அலை இயக்கங்கள் வந்துட்டே இருக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன். எப்படி பேசுறேன் அப்படின்னு சொன்னா, ஜூம் வழியாக பேசுறேன். அது ஒரு அலை இயக்கமாக, நான் நாகர்கோவில்ல இருந்து பேசுறேன், நீங்க பல்வேறு இடத்துல இருந்து கேட்குறீங்க. ஒரு அலை இயக்க வடிவில் உங்க காதை அடையுது. இது இயற்கையாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு அலை இயக்கத்தை நம்ம டெக்னிக்கலா பயன்படுத்தும். அது போல பிரபஞ்சத்துல நிறைய அலை இயக்கங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்தா இந்த இந்த என்னுடைய வீட்டுல இந்த இடத்துல ஒரு டிவி வச்சு அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு, இப்போ ஒரு விஜய் டிவி வேணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரீக்குவென்சில விஜய் டிவியை வச்சா விஜய் டிவி வரும். இப்ப இங்க டிவி இல்ல, எந்த இதுவும் பண்ணல. ஆனாலும் என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த அறையில எல்லா விதமான டிவி சேனலுடைய அலை இயக்கம் ஃபுல்லா அந்த இடத்துல இருக்கு. நம்ம தேவைன்னா செட் பண்ணி எந்த டிவியினுடைய சேனல் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்போ உலகத்துல எல்லா இடத்துலயும் நம்ம பூமியில அலை இயக்கங்கள் இயற்கையாக வந்து கொண்டிருக்குது. அறிவியல் பூர்வமாகவும் நம்ம அலை இயக்கத்தை பயன்படுத்தி பல விஷயங்கள் செய்துட்டே இருக்கோம். அப்போ நம்ம இப்போ பூமியில வசிச்சிருக்கோம். பூமி சூரியன்ல இருந்து 3வது கோளாக இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுடுங்க, சூரியன் இருக்குது. சூரியன்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 crores மைல் தூரத்துல புதன் அப்படிங்கிற கோள் சுத்திட்டே வருது. அதுக்கப்புறம் சுக்கிரன் அப்படிங்கிற கோள், அதுக்கப்புறம் நம்ம பூமி இருக்கு. இந்த பூமிக்கு ஒரு நிலா இருக்கு, துணைக்கோள் சொல்லக்கூடிய சந்திரன். மூன் ஒண்ணு இருக்கு. மூன் எப்படி செயல்படுது? சூரியன்ல இருந்து ஒளியை வாங்கி அது பிரதிபலிக்கும். ஆல்மோஸ்ட் அது ஒரு ரிசீவர் மாதிரி, சூரியனுடைய ஒளியை ரிசீவ் பண்ணி பிரபஞ்ச ஆற்றலை ரிசீவ் பண்ணி அதை நம்ம பூமிக்கு அது செலுத்திட்டே இருக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய்ங்கிற கோள் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் நம்முடைய பூமி மாதிரியே உள்ள கோள். அது ஏன் செவ்வாய்னு பெயர் வச்சிருக்காங்கன்னா, அயன் ஆக்சைடு அந்த செவ்வாய் கோள் முழுக்க நிரம்பி இருக்கு. நம்ம பூமியை தோண்டினா மண் வரும் பாருங்க, அது போல அதுல அயன் சத்து நிறைந்த மண் வரும். நிறைய அயன் தான் அதுல ஜாஸ்தி இருக்கும். ஒரு 80% அயன் தான் இருக்கும். நம்ம இதுல நிறைய இருக்கு. நம்ம இதுல தங்கம், வைரம், ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டல், மினரல் எல்லாமே இருக்கு. செவ்வாய் கிரகத்துல மேக்சிமம் அயன் இருக்கிறதுனால அதை செவ்வாய், சிவப்பு, அயனுடைய கலர் சிவப்பு, கருஞ்சிவப்பு, அது செவ்வாய்ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பூமிங்கிற குருங்கிற கோள் இருக்கு. குருங்கிற கோள் எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டுல சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்கும், ஒரு சாஃப்ட் நேச்சரா இருக்குங்களா, அது போல அது பூமியை விட 200 மடங்கு பெருசு. அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. இதை நீங்க அறிவியல் பூர்வமா என்ன தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ரானமிக்கலா நம்முடைய செவ்வாய் கோளுக்கும் குரு கோளுக்கும் இடையில அஸ்டிராய்ட்ஸ்னு நிறைய விண்கற்கள் சுத்திட்டே இருக்கு. அஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை விண்கற்கள்னு சொல்றோம். அதுவும் ஒரு பாதையில நிறைய லட்சக்கணக்கான கற்கள் சுத்திட்டே இருக்கு. இந்த சூரிய குடும்பத்துல ஏதாவது ஒரு பொருள் என்டர் ஆயிட்டுனா அந்த சூரியனுடைய ஈர்ப்பு விசைக்கு தக்கவாறு அதை சூரியனை சுத்தி வந்துகிட்டே இருக்கும்.
இந்த அஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் தன்னுடைய பாதையிலிருந்து வெளியேறிச்சு அப்படின்னு சொன்னா குருவினுடைய குரு கோள்ல தான் போய் மோதும். நம்ம பூமியில மோதுவதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு வட்டத்துல பல்வேறு விதமான பொருட்கள் சுழன்றுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய சுழற்சி தன்மை அது குறைஞ்சதுன்னா அது வட்டத்தை விட்டு வெளியே போகும். வட்டத்தை விட்டு உள்ள வராது. வட்டத்துக்கு உள்ள வராது, வெளியே தான் போகும். இயற்கையாகவே எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இந்த விண்கற்கள் எதுவுமே தன்னுடைய சுழற்சியின் வேகம் குறைஞ்சது அப்படின்னு சொன்னா அது நம்ம பூமியை வந்து தாக்காது. நேர செவ்வாய்க்கு அடுத்தபடியாக இருக்கிறதுனால செவ்வாயில இருந்து குருவுல போய் மோதும். ஆனா பூமியில விண்கற்கள் மோதுனா பூமி இம்மீடியட்டா டேமேஜ் ஆகும். ஆனா குரு கோள்ல மோதும் போது குரு கோள் ஒரு சாஃப்டா இருக்குது, அந்த மாவு மாதிரி இருக்குதா, அதுக்கு உள்ள போயிரும். இப்படி குரு கோள் ஒண்ணு இருக்கு. குருவுக்கு அடுத்தால இந்த சூரிய குடும்பத்துல மிக அழகிய கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொன்னா சனி கிரகம். சனி கிரகம் எப்படி இருக்குன்னா ஒரு தூசி வடிவமான கோளாக இருக்கு. அதுல சூரிய ஒளி படும்போது அந்த தூசி இந்த சனிக்கோள் வேகமா சுத்துறதுனால அதுல இருந்து தூசி சனிக்கோளை சுத்தி ஒரு வட்ட வடிவமான ரிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங் வந்து பல்வேறு கலர்ல நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதனாலதான் அது அழகிய கோள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன்னு 3 கோள் இருக்கு. அந்த யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோவுக்கும் அதுல இருந்து அலையக்கம் வந்தாலும் அது ஒரு 200 வருஷம் அல்லது 400 வருஷம் 600 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கோள் ஒரு மனிதனை வந்து அடையும். ஆகவே அந்த கோள்களினால மனிதனுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அத ஜோதிடத்துல அந்த 3 கோளையும் கழட்டி விட்டாங்க. அப்ப எந்த மாதிரி பாதிப்பு வருது? அலையியக்க தத்துவத்தின் அடிப்படையில எல்லா கோள் சூரியன்ல இருந்து சனி கிரகம் வரைக்கும் நமக்கு கோள்களுடைய அலையக்கம் நம்ம உடல்ல வந்துட்டே இருக்கு. வந்து இப்போ இப்போ நான் நான் இருக்கிறேன். என்னோட யங்ஸ்டர் ஒரு பையன் இருக்கிறான். ஒரு 30 இயர்ஸ்ல ஒரு பையன் இருக்கிறான். நாங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போறோம். நல்ல வெயில் அடிக்குது. சூரிய ஒளி நிறைய வெப்பம் ஓவரா இருக்கு. அப்போ எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வெயில்ல நடந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த பையனுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்காது. அப்ப நம்முடைய உடலின் தன்மை எதுவோ அல்லது மனதின் தன்மை எதுவோ அதை பொறுத்து அலை இயக்கத்தை அலை இயக்கத்தினுடைய தாக்கத்தை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கு. இருந்தாலும் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிற ஒண்ணை எடுத்துக்கணும். இது நம்ம புரியறதுக்காக ஜோதிடத்தை எடுக்கிறோம். இப்ப ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கட்டம்லாம் போட்டு இந்த கோள் அங்க இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, சேர்ந்து இருக்கு, பிரிஞ்சு இருக்கு, தனியா இருக்கு, எதிராக இருக்கு, நட்பா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அந்த அலையக்கத்தின் அடிப்படையில அந்த காலத்துல சொன்னது. ஜோதிடம் என்பது ஆல்மோஸ்ட் ட்ரூத் தான் அறிவியல் பூர்வமாக. சொல்றவங்க டிஃபரெண்டா சொல்லுவாங்க. அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கம் என்ன வேணா குறிச்சுக்கிடுங்க. சூரியன் அப்படின்னு போட்டுக்கிடுங்க. அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை இயக்கம் வந்து என்ன கலர் அப்படின்னா ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறம் புதன் கோள் இருக்குதா, புதன்ல இருந்து வரக்கூடிய கலர் அந்த அலை இயக்கத்தினுடைய அது கலரா தெரியாது, நம்ம ஒரு அதுக்கு இன்னர்ல அந்த கலருடைய தன்மை இருக்கு. பச்சை நிறத்துல இருக்கும் புதன். அதுக்கப்புறம் சுக்கிரன்கிற கோள் இருக்கு. சுக்கிரன்கிற கோள் வந்து பியூர் ஒயிட், வைரத்தால ஒரு பால் செஞ்சா எப்படி இருக்கும் அது போல சுக்கிரன் கோள் இருக்கும். சுக்கிரனை வந்து நேக்டு ஐயால பார்க்கலாம். காலையில ஒரு 5 மணிக்கு 5:30 6 மணிக்குள்ள ஈஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா மின்னாம ஒரு ஒளியுடைய நட்சத்திரம் இருக்கிறது போல இருக்கும். அதுதான் சுக்கிரன். அது வந்து பியூர் ஒளிய வந்து கண்ணாடியில இருந்து லைட் வந்து அப்படி அது மாதிரி இருக்கு. சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதா நம்ம பூமி. பூமியில வந்து நீல பச்சை நிறத்துல இருக்கு. நீலம்ங்கிறது கடலுடைய தன்மை. அதுல ஒரு வெள்ளையா நம்ம சில நேரம் எங்கேயாவது பூமியை லாங் ஷாட்ல காமிக்கும் போது நீலமும் வெள்ளையுமா காமிப்பாங்க. வெள்ளை கோடு கோடா இருப்பதுன்னு. அது வந்து அந்த அலையினுடைய தன்மை. பூமிக்கு அப்புறம் செவ்வாயில இருந்து வரக்கூடிய அலை இயக்கம் பாருங்க சிவப்பு கலரா இருக்கு. குருவில இருந்து வரக்கூடியது எல்லோ கலரா இருக்கு. குருவில இருந்து வரக்கூடியது எல்லோ கலர். கிரேனா டார்க் சாம்பல் நிறம். இது வந்து ஆஷ் கலர்னு சொல்லுவாங்க. ஆஷ் சாம்பல் நிறம், லைட் கிரே கலர். அது போல அலை இயக்கம் வந்துட்டே இருக்கு. இப்ப இந்த அலை இயக்கங்களுடைய தன்மை, இப்போ தங்கத்துக்கு உடைய டென்சிட்டி வேற, பித்தளைக்கு வேற, செம்புக்கு வேற. அது போல ஒவ்வொரு கோள்ல இருந்து வரக்கூடிய அலை இயக்கம் வேறு மாதிரி இருக்கிறதுனால என்னுடைய உடலின் தன்மை, மனதின் தன்மை, ஆன்மாவை பொறுத்து எனக்கு அதை பாதிக்கவோ
பாதிப்பு இல்லாமலோ செய்யும். இதுதான் அஸ்ட்ராலஜிக்கலா பார்க்குறாங்க. நம்ம குறைந்தபட்ச டைம் இருக்கிறதுனால, நம்ம பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலை இயக்கம், நம்ம வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பக்கத்து வீட்ல நண்பர்கள் இருக்காங்க. பக்கத்து வீட்ல ஒரு 2 சைடு வீடு இருக்கு. யாரோ குடியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களால நமக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம தான் முதல்ல அங்க குடியிருக்கிறோம். பக்கத்து வீட்ல ஒரு ஆள் வாராங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட நம்ம நட்பா பழகி, அவங்களுக்கு தேவையான சில உதவிகளை செய்து, ஆ கொஞ்சம் இனிமையாக பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களும் நல்லபடியாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்கள்ட்ட நம்ம பழகுனோம்னு சொன்னா, அவங்க நம்மகிட்ட நட்பாயிருவாங்க. அதுபோல இந்த பக்கம் வீடு. மேக்ஸிமம் சில இடங்கள்ல வந்து சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கு. ஆனா நம்ம நல்லா பழகுறத பொறுத்து, அதை ஏற்றுக்கொள்வதை பொறுத்து, பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு நட்பாக மாறிர்றாங்க. அப்ப அத நட்பாக மாத்துற அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கமும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும், அதை நட்பாக மாற்ற முடியும். எப்படி மாத்துறது அப்படிங்கும்போது, அத மொத்தத்துல எப்படி அத சரி பண்றது அப்படிங்கும்போது தான் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவங்க பஞ்சபூத நவக்கிரக தவம்னு ஒரு தவம் வச்சிருக்காங்க. அதுல நவக்கிரக தவத்துல முதல்ல சூரியன்ல இருந்து கடைசி ராகு கேது வரைக்கும் ஒரு மெடிடேஷன் இருக்கு. அப்ப கண்ண மூடி உட்கார்ந்து சூரியன் மேல் தவம் ஏற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்கள் என் உடல்ல பரவுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த க கல் அலை இயக்கம் கூட நம்ம உடல்ல பரவும். அப்புறம் புதன் பச்சை, சுக்கிரன் வெள்ளை, அப்புறம் பூமியில இருக்கிறதுனால நம்ம சந்திரனை வந்து தவத்துக்கு எடுத்திருக்கோம். சந்திரன்ல இருந்து வரக்கூடிய கலர் என்னன்னா, பால் வெண்மை நிறம். பால் வெண்மை நிறம். அந்த கலர் நம்ம அந்த கலர் பரவுவது போல நம்ம பார்க்கிறோம். அலை இயக்கம். அப்புறம் செவ்வாயில இருந்து சிவப்பு, குருவுல இருந்து எல்லோ, அதுக்கப்புறம் சனி கிரகத்துல இருந்து சாம்பல் நிறமானது. இந்த சனி கிரகத்த பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வீடு இருக்கு. அந்த வீட்ல தரையில 1 அடி தூரத்துக்கு 1 அடி உயரத்துக்கு சாம்பல் நெறச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சாம்பலால நிரப்பிச்சிருக்கோம். அது மேல நடந்தா எப்படி இருக்கும்? பொதுக்கு பொதுக்குன்னு அப்படி இருக்குமா இல்லையா? அதே போல தான் அந்த சனியினுடைய மேல் பரப்பு இருக்குது. அது போக சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் நிறமான கதிர் அலைகள் இருக்குல்ல, அதில சுத்தி ஒரு ரிங் இருக்கு. அந்த ரிங் எப்படி கலரா இருக்கும்? சூரிய ஒளிப்பட்டு கோல்டன் ரிங் மாதிரி இருக்கும். அதுல இன்னொரு ரிங் வயலட் மாரி இருக்கும். அப்பப்ப அது கலர் மாறி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அது அந்த அந்த கோளுக்கு மட்டும் தான் ரிங் இருக்கு. அது வானத்துல சுழன்று நம்ம ஏதாவது அ தொலைநோக்கி வழியாக பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அழகிய அந்த கலர்ஸ்லாம் மாறிட்டு ரொம்ப அழகா இருக்கும். அதனால தான் சனி கிரகத்த அழகிய கோள்ன்னு சொல்றாங்க. நம்ம பூமிக்கு வந்து ஒரு நிலா இருக்கு. எல்லாருக்கும் இந்த நிலான்னா ஒண்ணு தான். சனி கிரகத்துக்கு வந்து 85 நிலா இருக்கு. அதுல டைட்டன் அப்படிங்கிற ஒரு நிலா நிலா வந்து நம்ம பூமியோட பெருசு. அப்படின்னா அந்த வானத்துலலாம் என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு பாருங்க. குரு கோளுக்கு கிட்டத்தட்ட 65 நிலா இருக்கு. அந்த 65 நிலாலாம் நம்ம நிலாவோடலாம் பெரிய பெரிய நிலா. எங்கேயும் டிராபிக் இல்லாம அவ்வளவும் கரெக்ட்டா சுத்திட்டு இருக்கு. இந்த குருவுக்கும், சனிக்கும் தான் அந்த சிறப்பு. செவ்வாய் கோளுக்கு வந்து 2 நிலா இருக்கு. இப்படி எல்லாவற்றிலிருந்தும் அலை இயக்கங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம குறைந்தபட்ச காலத்துல நம்ம இந்த கோள்களுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில, மனதுல, உறவுகள்ல அல்லது நம்முடைய பொருளாதாரத்துல பாதிப்பையோ, மேம்பாடையோ ஏற்படுத்தலாம். அப்ப மேம்பாடு ஏற்படுத்துவது தானா நடந்துரும். பாதிப்பு அல்லது தாக்கம் ஏற்படாம இருக்கணும்னா, உங்கள்ட்ட ஓப்பனா நான் அன்னைக்கு கூட சொன்னேன். நீங்க வந்து சூரியன காலையில பாருங்க. சூரியன் தான் நமக்கு நம்முடைய உணவுக்கே காரணமா இருக்கு. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை வச்சுதான் தாவரங்கள் வந்து பச்சையத்தை உண்டாக்கி நமக்கு அதெல்லாம் உணவா கிடைக்கும். அப்போ டெய்லி எப்பம்லாம் நீங்க சூரியன பார்க்குறீங்களோ, அந்த சூரியன நீங்க மனதார வணங்கிக் கொள்ளுங்க. நீங்க பைக்ல போயிட்டு இருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கலாம், காலேஜ் போயிட்டு இருக்கலாம், வேலைக்கு ஏதாவது போகும்போது சூரியன பார்த்தீங்கன்னா, அது நம்ம அடிக்கடி ஈஸியா தெரியறதுனால நம்ம அத இக்னோர் பண்ணிடுறோம். ஆனா சூரியன் தான் வந்து 9 கோளையும் சேர்த்து பிடிச்சு ஈர்ப்பு விசை காரணமா சுத்திட்டு இருக்கு. அதனால தான் பூமி சுத்துது. அதனால தான் நம்ம உயிரோட இருக்கோம். அதனால தான் வாழ்றோம். சூரியன் மிக முக்கியமான காரணம். அப்ப அந்த சூரியன பார்த்து நீங்க வணங்கி, ஆ
நீங்க ஒன்றும் ரிக்வஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். உங்க ஃப்ரெண்டை பார்த்தா ஹலோ அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு இனிமையான ஃப்ரெண்டை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுது இல்ல. அது போல அந்த சூரியனை பத்தி அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான இயற்கை, நான் உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி மனசால வணங்கி கொண்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரம் நீங்க சூரியனை பார்த்து வணங்கிட்டா கூட, அதிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கம் பாருங்க, மெதுவா உங்கள்ட்ட ஒரு நட்புக்குரிய அலை இயக்கமாக மாறிரும். இப்ப அஸ்ட்ராலஜில உங்களுக்கு ஒரு இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா, அந்த அலை இயக்கம் உங்களுக்கு தவறுதான் பண்ணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க டெய்லி சூரியனை பார்த்து ஒரு வணக்கம் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை இயக்கம் உங்க அஸ்ட்ராலஜிக்கலா பாதிக்கணும்னு இருந்தா கூட அது பாதிக்காது. அதுக்கப்புறம் சந்திரன் இருக்கு பாருங்க. சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அலை இயக்கம் வந்து உங்க மனச வந்து கூல் பண்ணும். குறிப்பா பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரன் அன்னைக்கு நீங்க ஒரு மொட்டை மாடியில உட்கார்ந்து அந்த முழு நிலவ பார்த்து ரசிச்சுட்டு, மனசுல உங்க உங்க உடல் முழுக்க நிலா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நிலா வட்டமா பிரைட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, நிலவிலிருந்து வரக்கூடிய தன்மை என்னன்னா, சூரிய ஒளி தான் நிலவின் ஒளியா வரும். ஆனா சூரியன்ல ஹாட்டா இருக்கும், நிலவுல கூலா இருக்கும். உங்க மனதிற்கும், உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த நிலால இருந்து வரக்கூடிய ஒளி இருக்கு பாருங்க. உங்க மனதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அமைதிப்படுத்தும். இன்னொன்னு என்னன்னா, கலை சம்பந்தப்பட்ட தொழில், ஆர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்ல சிற்பக்கலை, ஓவியக்கலை, டெக்னாலஜி, ஆ என்ஜினியரிங் டெக்னாலஜி வாட்டெவர் இட் இஸ் அந்த மாதிரி ஆர்ட் மாதிரி உள்ள சில விஷயங்கள்லாம் சந்திரனுடைய அலை இயக்கத்தை நம்ம அப்சார்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அதுல வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி தோன்றும். அலை இயக்கம் ஒரு கிரியேட்டிவிட்டியா தோன்றும். அதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சூரியன்ல இருந்து ஒளி வருது. ஒரு வெள்ளை பேப்பரை பிடிக்கிறோம். அது வந்து சூடா இருக்குமே தவிர ஒண்ணும் ஆகாது. அந்த வெள்ளை பேப்பருக்கு நடுவுல ஒரு லென்ஸ பிடிச்சோம்னு வச்சுக்கிடுங்க. சூரிய ஒளி வந்து அந்த வெள்ளை பேப்பர்ல கொஞ்ச நேரம் ஷார்ப்பா பட்டுட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா, அது தீப்பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்போ சூரியனுடைய ஒளியை ஒரு விதமான கருவியை கொண்டு குவித்து ஆற்றலை உருவாக்க முடியும். ஆற்றலை உருவாக்கி அந்த பேப்பரை எரிக்க முடியும். அப்போ குவிக்கிறோம். அந்த கண்ணாடியில, ஆடியில குவிக்கிற லென்ஸ்ல வந்து குவித்து அந்த பேப்பர தீப்பிடிக்க வைக்க முடியும். ஒரு ஆடைய தீப்பிடிக்க வைக்க முடியும். என்ன வேணாலும் செய்யலாம். சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறார். அப்ப எல்லா எல்லா விதமான கோள்கள் சூரிய ஒளி நமக்கு டைரக்ட்டா தெரியுது. மற்ற கோள்ல இருந்து வருவது தெரியாது. தெரியாட்டாலும் அது இருக்குது. அப்ப மத்த கோள்கள நீங்க அப்சார்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய ஆற்றல், அந்த அலை இயக்கம் ஒரு ஆற்றலாக மாறி உங்களுக்கு பயன்படும். இப்ப அது எப்படிலாம் பயன்படும்னு சொல்றேன். நீங்க ஒரு ஆபீஸ்ல அதிகாரிங்கிற போஸ்ட்ல அலுவலர் தலைமை பொறுப்புல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தலைமை பொறுப்புல இருந்தீங்கன்னா, சூரியன அடிக்கடி நினைத்து ஒரு தவம் மாதிரி எல்லாம் செய்து அத கான்டாக்ட்லயே மனசுக்குள்ள கான்டாக்ட்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி ஈஸியா வந்துரும். நீங்க அதிகாரியா இருக்கும்போது நேர்மையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு சார்புல வந்து நீங்க பதில் சொல்ல முடியாது. ஒரு சார்புல நீங்க வேலை செய்ய முடியாது. எல்லாருக்கும் பொதுவான சிறந்த மனிதராக இருக்கணும். அந்த சூரியனுடைய ஆரஞ்சு நிறமான லைட்ட அப்சார்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வரக்கூடிய குணங்கள் வந்து நேர்மையாக இருப்பீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த நேரத்துல எல்லாரும் உங்களுக்கு ஒத்திசைவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திரன்கிற கோள்ல இருந்து நீங்க அ அலை இயக்கத்த பெற்றீங்கன்னா, அந்த ஆர்ட் சம்பந்தமானது இருக்கும். உங்க மனம் இதமானதாக இருக்கும். கணவனும் மனைவிக்கு இடையில ஒரு சிறந்த உறவு தன்மை நீடித்துக் கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் குரு என்கிற கோள்ல இருந்து நீங்க ஆற்றல கிரகிக்கிறீங்க. குருவெல்லாம் எப்படி சார் பார்க்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய நீங்க நெட்ல போய் கூட பார்த்துக்கலாம். அந்த கோள் எப்படி இருக்குது அப்படி இப்படின்லாம் பார்த்துட்டு, அத மனசுல நினைத்து தவம் பண்ணவோ, அல்லது அப்சார்ப் பண்ணவோ செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, பொருளாதார ரீதியாக ஒரு மேம்பாட்டுக்கு அந்த அலை இயக்கம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். குரு என்கிற கோள்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்தலை கதிர்கள் வந்து பொன்னிறமாக இருக்கும். குறிப்பா பிரெயின் செல்ஸ்க்கு வந்து அந்த குருவினுடைய அலையிலிருந்து வரக்கூடிய பொன்னிறமான காந்தலை கதிர்கள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரெயின் செல்ஸ் அதிகமாக வேலை செய்யறதுக்கு அந்த கோள்ல இருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள்.
நம்ம இன்னும் ஆக்டிவா இருக்கணும், இன்னும் நல்லபடியா நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றலை பயன்படுத்திக்கலாம். எப்படி கரண்ட்டை பயன்படுத்துறோம்? வாட்டரை பயன்படுத்துறோம், ஏசி போட்டு பயன்படுத்திக்கிறோம். இயற்கையினுடைய சக்தியை மனிதனுக்கு உதவும் சக்தியா மாற்றுவது போல இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தியை மாற்றும். அப்புறம் ராகு கேது அப்படின்னு நிழல் கிரகங்கள் இருக்கு. அந்த ராகு கேதுங்கிற கோள்ல இருந்து வரக்கூடிய கருமை நிறமான காந்தலை கதிர்கள் நம்ம அப்சார்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன தொழில் செய்யறோமோ, என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்றோமோ, அந்த வாழ்க்கை, தொழில் மற்றும் கலை, மது வேற எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புகழ் ஏற்படும். புகழ்னா நற்புகழ். வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது இல்ல, நற்புகழ் ஏற்படும். ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு ஏற்படும். எல்லாரும் அதை விரும்புறோமா இல்லையா? ஒரு மதிப்பையும் ஒரு ஒரு நற்புகழையும் விரும்புறோமா இல்லையா? அதெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் புதன் என்கிற கோள் இருக்கு பாத்தீங்களா? புதன் என்கிற கோள்ல இருந்து கிரீன் கலர் அலையக்கம் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க. நம்ம ஸ்கூல்லயும் படிக்கிறோம், காலேஜ், அப்புறம் தொழிலுக்கு வந்த அப்புறம் சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி கல்வி ரீதியாக, ஸ்டடீஸ் ரீதியாக அல்லது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை டெக்னாலஜி ஆபீஸ்ல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னு சொன்னா, புதன்ல இருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா ஹெல்ப் பண்ணும். அதுவே ஹெல்ப் பண்ணிடாது. சார் நான் 3 நாளா புதன் கிரகத்தை நினைச்சு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். ஆனா கம்ப்யூட்டர்ல கீபோர்ட்ல அது பண்ணவே தெரியல. அப்படிலாம் கிடையாது. ஒரு 10ல இருந்து 30, 35% அதே பெரிய கிஃப்ட் தான் நமக்கு. அப்புறம் சுக்கிரன் அப்படிங்கிற கோள்ல இருந்து வரக்கூடிய பியூர் ஒயிட் அந்த லைட்டை அப்சார்ப் பண்ணி அதை நினைச்சு உங்க உடல்ல பாயிற மாதிரி, பாடி உள்ள போற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு அழகியல் தன்மை அதிகரிக்கும். அழகியல் தன்மை. ஏற்கனவே நிறைய பேர் அப்படிதான் பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதல்ல நான் சொல்றது. மனதிற்கும், உடலுக்கும் மனதிற்கு ஒரு இதமான தன்மையும், முகத்திற்கு ஒரு தேஜஸ் தன்மையும் கிடைக்கும். பொருளாதார ரீதியாகவும் ஒரு நன்மை கிடைக்கும். அப்புறம் இந்த ராகு கேது சொன்னோமா இல்லையா? அதுல கேதுங்கிற ஒரு நிழல் பாதை கிரகம் இருக்கு. அந்த அந்த பிளாக் அதாவது சூரியன்ல இருந்து 2 புறம் அந்த சூரியன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த எரியறதுல இருந்து கருந்துகள்கள் விழுது பாருங்க, சாம்பல் விழுது பாருங்க. அது 2 சூரியனுடைய 2 பக்கமும் நிரம்பி இருக்கு. இந்த பைக்ல எல்லாம் லைட்ல வந்து பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கல்ல, அது மாதிரி சூரியன்ல இந்த பகுதியும், இந்த பகுதியும் பிளாக்கா இருக்கு. ஆகவே அது சூரிய ஒளிய மறைக்கிறதுனால, அதுல இருந்து ஒரு பிளாக் கிரே வருது. கீழ்ப்பக்கமா வர்றது வந்து கேது, மேல் பக்கமா மேல் கிடையாது. ஒரு சைடு உள்ளது ராகு, ஒரு சைடு உள்ளது கேது. இந்த பிளாக் கிரேஸ மனசுல நினைச்சு, அது கேதுன்னு நினைச்சு நீங்க ஒரு அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஆன்மீக ரீதி ஆன்மீகம்னா அந்த பக்தி நான் சொல்லல. அறிவுபூர்வமான ஞானம் அடைதல்ன்னு சொல்லுவாங்க. அதற்கான வாய்ப்பை வந்து அது அதிகரித்து கொடுக்கும். அப்போ சனிக்கோள் என்ன சார்? அதான் எல்லாரும் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே சனிக்கோள்ல இருந்து வரக்கூடிய காந்தலை கதிர் நமக்கு என்ன செய்யுதுன்னா, அது ஜுடிஷியலா இருக்கும். நேர்மையா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். மனிதர்ல 90 பேர் நேர்மையா இருக்க போறதில்ல. ஆகவே அதுல இருந்து வரக்கூடிய காந்தலை கதிர் நமக்கு துன்பமா தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த சனிங்கிற கோள்ல நல்லா தவம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நேர்மை தன்மை, ஜுடிஷியல் தன்மை, அது போக வந்து நீங்க பிறருக்கு உதவும் கூடிய தன்மையை அது உங்க மனதுல ஏற்படுத்தும். இந்த சனி கோளினுடைய ஆதிக்கத்துல ஒரு பையன் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் பிறருக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக பிற்காலத்துல வருவான். இந்த தர்மம் செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் அதனுடைய ஆற்றல் நிறைய கிடைச்சு. கொடை வள்ளல்லாம் சொல்றாங்க. தர்மம் செய்றவங்க. அப்போ நம்ம ஏன் அப்படி வந்து ஒரு நல்ல பேர் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக் கூடாது. இதுல ஒரு லாஜிக் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எப்போ யாருக்கு எதையாவது குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்போ இயற்கை உங்களுக்கு அத குடுக்கும். அது குடுத்தா தான் அவன் குடுக்க முடியும். அப்ப கொடுக்கிற மனம் உடைய ஒரு மனிதனுக்கு, இறைவனால் அனைத்து வளங்களும் கொடுக்கப்படும். அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் சனிக்கோள்ல இருந்து வரக்கூடிய சாம்பல் நிறமான காந்தலை. சரியா? இது போக யுனிவர்ஸ முழுக்க நீங்க நினைச்சீங்கன்னா, அதுல இருந்து வரக்கூடிய அலை இயக்கமும் உங்களுக்கு நன்மை பண்ணும். ஆக உங்க வாழ்க்கையில கோள்களினால
அஸ்ட்ராலஜிக்கலா அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த ஒரையும் பண்ணிட வேண்டாம். அந்த கோள்களை நினைத்து நல்லபடியாக மனசுக்குள்ள அப்சார்ப் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு நிறைய நன்மையை செய்யும். ஐ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட் பிராக்டிஸ். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பகுதி தான். இந்த கோள்கள பற்றி ஆ அஸ்ட்ரானமில சொல்றது, அஸ்ட்ராலஜில சொல்றது, அல்லது நியூமராலஜி இப்படிலாம் இருக்குல்ல. இது உங்களுக்கு ஒரு ஒரு டிப்ஸ். அதாவது இது அப்பார்ட் ஃப்ரம் நம்முடைய பாடத்துல இருந்து ஒரு டிப்ஸ் குடுக்குறேன். இப்ப நீங்க வேணா நோட்ல எழுதிக்கிடுங்க. ஒன் இந்த 31 தேதியில தான் எல்லாரும் பிறந்திருப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 1, 10, 19, 28 எழுதிட்டீங்களா? அதெல்லாம் சிங்கிள் 1ஆம் நம்பர் பெர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி. இதுல பிறந்தவங்க எல்லாம் சூரியன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. சூரியன் எழுதிங்க. அதுக்கப்புறம் 2, 11, 20, 29 இதெல்லாம் சந்திரன் சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்துல உள்ளவங்க. அப்புறம் 3, 12, 21, 30 இதெல்லாம் குரு சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்துல இருப்பவங்க. 4, 13, 22, 31 இதெல்லாம் ராகு. இந்த டேட்ல பிறந்தவங்க ராகுவினுடைய கோள் ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவங்க. அப்புறம் 5, 14, 23 இது புதன் சம்பந்தப்பட்ட கோள். இந்த டேட்ல பிறந்தவங்க புதன் சம்பந்தப்பட்ட கோளின் ஆதிக்கத்துல இருக்கிறது. அப்புறம் 6, 15, 24 இது சுக்கிரன். 7, 16, 25 இது கேது. 8, 17, 26 இது சனிக்கோள். 9, 18, 27 இது செவ்வாய். புரிஞ்சுட்டீங்களா? 1ஆம் தேதி சம்பந்தப்பட்டு பிறந்திருக்கிறவங்க எல்லாம் சூரியன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். 2ஆம் தேதி பிறந்தவங்க 2ஆம் தேதி சீரியல் இதுல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் தான் உங்களுக்கு முக்கியமான பிளானட். இப்படி 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். இதுல ஜெனரல் கேரக்டர் என்னன்னா, இந்த தேதியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அப்கோர்ஸ் சூரியன்ல பிறந்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. சந்திரன்ல பிறந்தவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அன்பா இருப்பாங்க. ஃபேமிலில அன்பா இருப்பாங்க. சில நேரம் அவங்க மனசுல சின்ன சின்ன தாக்கங்கள் இருந்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80, 90% வந்து அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட நம்பர்ல பிறந்தவங்க அன்பா இருப்பாங்க. குரு சம்பந்தப்பட்டவங்க வந்து அறிவுபூர்வமா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை கையாளக்கூடியது நன்றாக கையாளுவாங்க. 4ஆம் தேதி பர்சனாலிட்டியில பிறந்தவங்க எல்லாருமே சோசியல் ஆக்டிவிட்டி உடையவங்களா இருப்பாங்க. சோசியல் நாலேட்ஜ் உடையவங்களா இருப்பாங்க. சமூகம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வாங்க. 6ஆம் தேதி அந்த சீரியல்ல பிறந்தவங்க எல்லாமே தன்னுடைய எக்ஸ்போசர் லைஃப் அதாவது தன்னை அழகை வெளிப்படுத்துவாங்க, தன்னுடைய பொருளை வெளிப்படுத்துவாங்க. இப்படி தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி நல்ல ஒரு வகையில சிறந்த பொருளாதார வாழ்க்கையை வாழும். 7ல பிறந்தவங்க மேக்சிமம் ஆன்மீகத்துக்குள்ளதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்து 7ஆ இருந்தா பரவாயில்லன்னு ஏத்துக்கிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் குறையா இருந்தாலும் ஓகே. ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருங்க. 8ஆம் தேதி வந்து பியூர் ஞானம். 8, 17, 26ல பிறந்தவங்க நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்லா தர்மம் பண்ணலாம், ஈஸியா ஞானம் அடையலாம், வாழ்க்கை வசதிகள்லாம் என்ஜாய் பண்ணலாம். 9ஆம் தேதி பிறந்தவங்க 9, 18, 27 பாருங்க ரொம்ப வெரி ஆக்டிவ் ஸ்பீடாலாம் இருப்பாங்க. இந்த மிலிட்ரி, போலீஸ் இதுலலாம் 9 பெர்சனாலிட்டிஸ் நிறைய இருக்கும். நான் சொல்றது ஜோதிடம் இல்ல. உங்களுக்கு நம்ம சந்திக்க முடியாதனால ஒரு டிப்ஸ் குடுக்குறேன். ஆகவே இந்த தேதி எந்த தேதியில நீங்க பிறந்திருக்கிறீங்களோ, இந்த கோள எடுத்துக்கிட்டு, அந்த கோள வந்து
நெட்ல சர்ச் பண்ணி அதை அந்த ஒரிஜினல் ஃபிகரை பார்த்து அதை நினைச்சு நல்லா தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த அலை இயக்கம் நல்ல இதை கொடுக்கும். அதுபோக ஒவ்வொரு பிளானட்டுக்கும் சில இது ஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ 1ஆம் தேதி உள்ள பிறந்தவங்களுக்கு வந்து 4ஆம் தேதி உள்ளவங்க நல்ல கம்பேனியனா இருக்கும். 1ஆம் தேதிக்கு பெருசா எதிரி இருக்க மாட்டாங்க. 2ஆம் தேதிக்கு வந்து ஆப்போசிட் யாருன்னா 9 இருப்பாங்க. இதெல்லாம் என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. யாரெல்லாம் நல்லா பழகியிருக்கோம், நல்லா க்ளோஸா இருக்கோம், அன்பா இருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கோம்ன்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் ஒரு 95% அந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. எனிஹவ் நீங்க அறிவியல் பூர்வமா என்ன புரிந்து கொள்ளணும், அனைத்து கோள்களிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் இந்த பூமிக்கு சில ஆற்றலை கொடுக்கிறது. அந்த ஆற்றலை இப்போ நீங்க நம்ம மேல வந்து இந்த சன்லைட்ல இருந்து வரக்கூடியதை வந்து மின்சாரமா மாத்துறோம்ல, சோலார் சிஸ்டம் போட்டிருக்கோம். அப்ப அந்த சோலார் சிஸ்டத்தை வந்து சன்லைட்ல இருந்து பெற்று கரண்ட் எல்லாம் பெற்றுக்கிறோம். அது வீட்டுக்கு பயன்படுது. வீட்டுக்கு பயன்படுற ஒண்ணு ஒரு மனித உயிருக்கும் உடலுக்கும் பயன்படாதா? நல்லா பயன்படும். நான்லாம் எங்கேயாவது சாயங்காலம் நான் வந்து 1ஆம் நம்பர் பர்சனாலிட்டி. எங்கேயாவது சூரியன்லாம் பார்த்தா ஒரு ஒரு கைண்ட் ஃப்ரீக்வன்சி வச்சுப்பேன். அடிக்கடி நான் அந்த ஈவினிங் ஒர்க்குக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா சன் அழகா ரெட் கலர்ல செட் ஆயிட்டு இருக்கும். சன் செட் ஆயிட்டு இருக்கும். எங்க கன்னியாகுமரி மாவட்டம் வந்து எல்லையில இருக்கிற மாவட்டங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈஸியா தெரியும். அப்போ அந்த அந்த சன் செட் ஆயிட்டு இருக்கும். அத பார்த்தா அது வந்து கூப்பிடுற மாதிரி அடிக்கடி நம்ம அத நினைக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல. அது கூப்பிடுற மாதிரி இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அன்னைக்கு ஒரு வேன்ல போயிட்டு இருக்கிறோம். அது ஏதோ ஃபீல் பண்ணி பார்க்குறேன். அந்த சைடு மிரர்ல அது கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டின மிரர். அதுல வந்து அந்த சன்லைட் அப்படி ரவுண்டு கலரா தெரியும். அப்புறம் நான் அந்த கண்ணாடிய ஒதுக்கிட்டு திருப்பி பார்த்தேன். மத்த கோள் வந்து விசிபிளா இருக்காது. சூரியன், சந்திரன், சுக்கிரன் இது விசிபிள். அந்த 3ம் விசிபிளா இருக்கும். மத்தபடி டெலஸ்கோப் வச்சு சிலவங்க சில சயன்ஸ் சென்டர்ஸ்லாம் இருக்கு. சென்னையில கோளரங்கம் இருக்கு. திருநெல்வேலியில ஒரு சின்ன அறிவியல் மையம் இருக்கு. இதுலலாம் நீங்க அடிக்கடி போய் பார்த்து இந்த யூனிவர்ஸ் பத்தி, கோள்கள் பத்திலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அறிவு வந்து விஸ்தீரணமாகும். ஒரு மெக்னானிமிட்டி மனம் கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா நீங்க பார்த்து சிந்திக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பெருந்தன்மை உடைய ஒரு மனம் கிடைக்கும். பேரறிவை நெருங்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். ஆகவே இந்த கோள்கள் வந்து உங்களுக்கு நன்மையே செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி காலையில ரோஜா பூ உங்க வீட்ல ரோஜா செடி இருக்கு. காலைல திரும்பி வேலைக்கு போறீங்க. ரோஜா பூ அழகா பன்னீர் ரோஜா, நாட்டு ரோஜான்னு சொல்லுவாங்கல்ல ரோஸ் கலர்ல. அது வளர்ந்து பக்கத்துல போய் பார்த்தா நல்ல வாசனை வரும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த ரோஜாவுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த சூரியன் வந்த பிறகுதான் ரோஜா வந்து மலரும். கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃப்ளவர் எல்லாம் சூரிய ஒளியில தான் மலரும். ஒயிட்டா இருக்கிற மலர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அல்லி, முல்லை இதெல்லாம் சந்திரனுடைய லைட்ல தான் மலரும். ஆல்மோஸ்ட் அது ஈவினிங் தான் மலரும். அப்படிலாம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பூவுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்கு. பூவுக்கும் நிலாவுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த பூவுக்கு அறிவு தான். தொட்டா தெரியும். பூவுக்கு தெரியும். நீங்க தான் தொடுறீங்க அப்படின்னு தெரியும். அடிக்கடி ஒரு மரத்தை தொட்டு தொட்டு தொட்டுருங்க. நீங்க கிராஸ் பண்ணும்போது அது ஒரு ஃபீல் பண்ணும். மனுஷங்க தான் ஃபீல் பண்றது இல்ல. ஃபீல் பண்ணும். அப்போ அறிவுக்கே அந்த சூரியன் வந்து தன்னுடைய லைட்ட குடுத்து அத மலர வைக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு 6 அறிவு இருக்கு. ஆனாலும் டவுட்டா தான் இருக்கு. 6 அறிவு உடைய மனிதனுக்கு அந்த சூரியன் எவ்வளவு ஹெல்ப் பண்ணும்? அந்த ஹெல்ப்ப நம்ம தான் முனைந்து பெறணும். நம்ம தான் அந்த இயற்கையை பார்த்து, ரசித்து, வியந்து, அதுல இருக்கிற ஆற்றலை மனித ஆற்றலாக மாற்றணும். மெக்கானிக்கலா, என்ஜினியரிங்கா நெறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம சொந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு, சக்தியோட வாழ்றதுக்கு, எல்லார்ட்டயும் இனிமையா நட்போட பழகி வாழ்றதுக்கு, எந்த துன்பம் வந்தாலும் இந்த கோள்களின் ஆற்றல வச்சு உங்களால தடுக்க முடியும். தடுத்து நீங்க வந்து இயற்கையே தெய்வத்த வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தடுத்து ஆட்கொள்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வரக்கூடிய துன்பத்தை அல்லது அதிகப்படியான இன்பத்தை தடுத்து நம்மள மகிழ்ச்சியா வாழ வைப்பாங்க. இயற்கை அத செய்யுது. ஆகவே இயற்கையை போற்றுவோம். இயற்கையினுடைய பொருட்களான
கோள்களை நம்ம சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கை நலனுக்காக நம்ம அதை பயன்படுத்தலாம். வாழ்க வளமுடன்.